ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ காலையில் என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்களுக்குலாம் உண்மையிலே மனசாட்சி இருக்குமா இருக்காதுன்னு சத்தியமாக எனக்கு புரியல. காலையில் 5 மணி வரைக்கும், எப்படி 5 மணி வரைக்கும் தனியாக ஆளாக இந்த பொண்ணு பாத்திரம் துலக்கிறது, அடுப்பு மேடை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுமைங்க. ஆப்போசிட்டில் இவர் விக்ரம் வந்தார். இந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணிடுச்சு. ஃபீல் பண்ணி சொல்லுது, பீரியட்ஸ் எனக்கு, பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம். எஃப்ஜே என் கூட இருந்தான், பட் அவன் என்ன பண்ணுறது, அவன் போய் உடம்பு முடியல படுதுதான். அதுக்காக நான் வந்து விட்டு கொடுத்துட முடியுமா? என் டாஸ்க்கை நான் தான் பண்ணுவேன். ஒரு வாரமும் வந்து இந்த பொண்ணு அவ்வளோ இன்வால்மெண்ட் காமிக்கிது. ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கொடுமைங்க அதெல்லாம். இந்த பொண்ணு கம்முன்னு மற்றவங்க மாதிரி அரோரா மாதிரி இன்னும் ஒரு சில பேர் சுபிஷா கூட பரவாயில்ல, இந்த வாட்டி மற்றவங்கள மாதிரி வந்து உக்காந்து மிச்சம் சாப்பிட்டு கண்டென்ட் கிடைக்குமா உங்களுக்கு? இப்போ என்ன கொடுமை தெரியுங்களா? ஆனால் சத்தியமாக கடவுளுக்கே அடுக்காதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போது விக்ரம் முழிச்சிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, ஏன் நீ முழிச்சிட்ருக்க? 24/7 டாஸ்க்கு மாதிரி நான் கொடுத்துருந்தாங்கன்னா நான் முழிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ எல்லோரும் எந்திரிச்சு வராங்க, பார்க்குறாங்க, எல்லாம் ஷாக்கு. பா, இன்னும் இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியை பாராட்டுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் விக்ரமை பாராட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. என்ன அது ஒன்றும் புரியலையே. ஏன் அதாவது செஞ்சது அங்கே எதுக்காக அப்படின்னா, இவர் அங்கே உட்காந்து மேற்பார்வை பார்த்ததால தான் அந்த பொண்ணு வேலையெல்லாம் செஞ்சுருக்கான். அதனால் எல்லோரும் வந்துட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு விக்ரமை வந்து முழிச்சதை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, என்ன அது மேற்பார்வை? இவர் மேற்பார்வை பண்ணதுனால தான் அவங்க பண்ணாங்களாம். இவர் மேற்பார்வை பண்ணார வெள்ளிக்கிழமை அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கக்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இவர்? அவ்வளோதான் அவரோட மேற்பார்வை. அங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டு இருந்தார். இங்கே சும்மா உக்காந்ததுக்கு வந்தவங்க மனசாட்சி இல்லாமல் இவரை பாராட்டுறீங்களே. இவ்வளோ வேலைகளை செஞ்சு நேற்று அவ்வளோ சண்டைகள் போட்டு உங்களுக்காக செஞ்சு கொடுத்த இந்த பொண்ணுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க முடிஞ்சுதான். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, அமித்துக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகி அவர் மட்டும் நிற்கிறார். என்னங்க இது? நைட்டெல்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கு, சமையல் தெரியாமல் சமையல் பண்ணியிருக்கு, தயிர் சாதம் அது இதுன்னு பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன கிரெடிட் கூட கொடுக்காம அதோட கிரெடிட்டை இப்படி திருடுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவர் மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு. இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு. அப்பவும் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் பண்ணதுனால தான். இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? எல்லா வேலையும் செய்ய தெரியும், செய்ய முடியும். இவர் உட்காந்தவொடனே செஞ்சாங்களாமா. அடப்பாவிகளா. சரி, நான் கேட்குறேன், இவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியும், இங்கே எதுக்கு ப்ரூவ் பண்ணோம்? இதுனா அவங்க அம்மா விடா இல்லை அவங்க மாமியார் விடா? ஏன் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாதா? கண்டஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டஸ்டண்ட்டாக வந்து மக்கள் முன்னாடி ரெகக்னைஸ் ஆகுங்க. அதை ஒழுங்காக ப்ரூவ் பண்ணதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் அந்த பொண்ணை வந்துட்டு இவ்வளோ கேள்வி, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. பா, பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, அமித்தாவது நின்னாரே, அது வரைக்கும் சந்தோஷம். இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்பாரா? என்னத்தை சொல்ல? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்கள்.